வைக்கிறவங்க வர்றேன்னு சொன்னாங்களே, எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கே வாழ வந்த திருமகளே, இங்க கொஞ்சம் வாமா. நம்ப முடியலையத்த. எம்மா மருமகளே, எம்மா மருமகளேன்னு எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. இன்னைக்கு இங்க வாழ வந்த திருமகளே இங்க வாமான்னு கூப்பிடுறீங்க. நம்பவே முடியல. அது வந்து வேற ஒண்ணு இல்ல மருமகளே, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான். என்ன இந்த கிழவி நல்ல விஷயங்குது? அவங்களுக்கு நல்ல விஷயம்னா அது நமக்கு கெட்ட விஷயமாச்சே. அப்ப கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னத்த நல்ல விஷயம் சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அதுவா மருமகளே, நம்ம ஊர்ல ஒரு லேடிஸ் கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்ல இருந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்கறாங்க. என்னத்த சொல்றீங்க? அவார்டா? அது உங்களுக்கா? எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க? அதுவா மருமகளே, வேற எதுக்கு, நான் ஒரு சிறந்த மாமியார்னு எனக்கு அவார்டு கொடுக்கறாங்க. என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கங்கறதை என்னால நம்ப முடியல. அது சிறந்த மாமியாருக்கான அவார்டா? ஆமா மருமகளே. கிழவி என்னை வீட்டுல என்னமா கொடுமைப்படுத்துது. இந்த கிழவிக்கெல்லாம் சிறந்த மாமியார்னு அவார்டு கொடுக்குறாங்களே, என்ன பண்றது? என்னமா மருமகளே தகச்சு போய் நின்னுட்ட? வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. மருமகளே கண்ணை தொடச்சுக்க மருமகளே, உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருது பாரு. அடியே கிழவி, என் கண்ணில் வருது ஆனந்த கண்ணீர் இல்லட்டி. நீ என்னைய அடுப்படியில போட்டு வாட்டி வதக்குறதுனால கண்ணெறிஞ்சு கண்ணீர் வருது. உனக்கு போய் சிறந்த மாமியார்னு அவார்டு கொடுக்குறாங்களே, இதை தாங்கவே முடியல என்னால. அப்புறம் மருமகளே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, இந்த அவார்டு கொடுக்க முன்னாடி ஒரு 10 நாள் வீட்டுல கேமரா வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. ஓகே வச்சுக்கங்கன்னு சொல்லி நானும் பர்மிஷன் கொடுத்துட்டேன். அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆள் வரேன்னு சொன்னாங்க. வந்தாங்களா? என்னத்த சொல்றீங்க? நம்ம வீட்டுல கேமரா வைக்க போறாங்களா? எதுக்கிட்ட? என்னாச்சு? ஐயோ மருமகளே, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் ஒரு சிறந்த மாமியாரா நடந்துக்கிறேனா அப்படிங்கறத அவங்க கேமரா வச்சு கண்காணிப்பாங்களாம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகோ, நல்லதா போச்சு. நம்ம வீட்டுல கேமரா வச்சு ஒழுங்கா மாமியார் இருக்காங்களா கொடுமை பண்றாங்களா செக் பண்ணாங்க போறாங்க போல. என்ன மருமகளே திடீர்னு ஜிங்கி ஜிங்கின்னு ஆட ஆரம்பிச்சிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆமா மருமகளே, கேமரா ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்களா வரலையா? இன்னும் அந்த மாதிரி யாரும் நம்ம வீட்டுக்கு வரலத்த. அப்போ இதுவரைக்கும் நம்ம வீட்டுல கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப சரி, நம்ம சுயரூபத்தை காட்டிடுவோம். ஏண்டி அறிவு கட்டவளே, நடு வீட்டுல அப்படி நின்று ஒரு மருமக ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிக்கிட்டு இருந்தா குடும்ப விளக்க மாட்டி கிச்சன்ல போய் வேலையை பாருட்டி. என்னத்தது இப்ப தானே நல்லா பேசுனீங்க. அதுக்கு முன்னாடி என்னைய திரும்பவும் வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, இவ கொண்டு வந்த கார் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வச்சு என் வீடு நிறைஞ்சு போச்சு பாரு. உங்ககிட்ட நல்லா பேசுறதுக்கு நான் கேமரா இருக்காக்குன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கேமரா எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இனிமேதான் நல்லா பேச முடியாதுப்பா. அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் நல்லா பேசுனதுக்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆமா ஆமா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னால நடிக்கலாம் முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். போ. எங்க ரூம்ல பாத்ரூம் கழுவாம இருக்கு, என் துணியெல்லாம் துவைக்காம இருக்கு, வீட்டுக்கு பின்பக்கம் பெருக்காம இருக்கு, எல்லா வேலையும் ஒழுங்கா முடி. அத்தை, இன்னும் சமையலே முடிக்கல. பெரிய மகாராணி இவ. காலங்கத்துல 4 மணிக்கு எந்திச்சு வேலையெல்லாம் செய்ய வேண்டியதுனா 6 மணி வரை படுத்துக்கிட்டு என்ன பண்ற? நல்லா வந்து வாச்சிருக்கா எனக்குன்னு மருமகளா. போய் கடகடன் வேலையெல்லாம் முடிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நின்னு கேட்டுப்போ. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. அப்புறம் இந்த கேமரா வச்சுட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேசினா அது ரெக்கார்ட் ஆயிரும். அதனால கேமரால ரெக்கார்ட் ஆகக்கூடாது. அப்பதான் எனக்கு அவார்டு கிடைக்கும், சரியா? கேமரா வச்சோன்னு என்கிட்ட சொல்லிடணும். சரிங்க அத்தை, சரி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கிளவி கேமரா இருக்குன்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தாளா? கேமரா இன்னும் வைக்கலன்னு தெரிஞ்சோடனே அவ சுயரூபத்தை காட்டிட்டாலே காட்டி பக்கத்து வீட்டுல போய் கொசர் பேச்சு அவளுக்கும் அவன் மாமியாருக்கும் சண்டில் தொட போறா. இதுல முக்கியமான வேலைட்டு போறா பாரு. இந்த குடும்பக்கார மாமியாருக்கு நல்ல மாமியார்னு அவார்டு கிடைக்க கூடாது. அதுக்கு ஏதாவது வழி யோசிக்கணும். சமையல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க சார் வாங்க. யார் நீங்க? பாக்குறதுக்கு பேங்க் ஆபீசர்ட்ட இருக்கீங்க. மேடம், நான் பாக்குறதுக்கு பேங்க் ஆபீசர் மாதிரி தான் இருப்பேன். ஆனா நான் ஒரு பேங்க் ஆபீசர் கிடையாது. இந்த வீட்ல மாமியாரோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக லேடிஸ் கிளப்ல இருந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓஹோ, கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஆள் வந்தாச்சா? சரி சரி, கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணட்டும். அப்புறம் இந்த நெட்டவெளி யாருன்னு காட்டிட வேண்டியதான். காட்டி. மேடம், உங்களோட மாமியார் எங்க இருக்காங்க? ஏன் மாமியாரா? ஒரு முக்கியமான வேலையா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வரட்டும். நீங்களே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே மேடம், thank you for your permission. ஓ, இதான் கேமராவா? மேடம், இன்னொரு கேமரா வைக்கலாம். அந்த சைடுல வச்சுக்கலாமா? ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே மேடம், thank you for your cooperation. ஆமா சார், இந்த ரூம்ல கேமரா வச்சிருக்கீங்கல்ல, இதுல படம் மட்டும் தான் தெரியுமா? பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? மேம், இது ஹை குவாலிட்டி கேமரா. நீங்க பேசுறது கூட ரெக்கார்ட் ஆகும் மேடம். ஓ, தேங்க் யூ சார், தேங்க் யூ. வெல்கம் மேடம். உங்க மாமியார் கிட்ட நாங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணனும் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் சார். யூ கேன் கோ. சிலுக்கு சிக்கா ஊஞ்சலாடுது, அட மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது. அடியே மாமியாரு, என்னைய வாடி கொடுமைப்படுத்துற? இரு கேமரா வச்ச மேட்டர் உங்ககிட்ட சொன்னா தானே. என்ன இவ, நாம அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போவோம், இந்த ரூமை விட்டு நகலாம இங்கேயே உட்கார்ந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. என்னமா மருமகளே, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை, நீங்க வந்ததை கவனிக்கல. ஓஹோ, நான் இல்லன்னா இப்படிதான் வீட்டுல ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன். நீ இந்த அழகமாரு
வீட்டுக்கு முன்னாடி மரத்துல இருந்து இலையா விழுந்துருக்கு போய் பெருக்கிட்டு வா போ. சரிங்க அத்தை, சரிங்க. சிறந்த மாமியார்னு அவார்டா கொடுக்குறாங்க. அவார்டு உனக்கு அந்த அவார்டு கிடைக்க விடாம பண்றேன் கிளவி. ஆனா அது வீட்டை பெருக்கிறதா அப்படி இன்னைக்கு என்னதான் நடக்குன்னு பாத்துருவோமே. மருமகளே அடியே மருமகளே. ஆஹா கிளவி ஆரம்பிச்சிடுது. நான் வந்தா தானே இங்க தானே கேமரா இருக்கு, அவங்கள தான் இங்க வர வைக்கணும். என்னத்த சொல்லுங்க. என்ன தேடி என் ரூம்ல இவ்ளோ துணி இருக்கு அழுக்கா? உன்னை அப்பதான் துவைக்க சொன்னேன், இன்னும் எடுத்து துவைக்காம வச்சிருக்க? ஐயோ அத்தை, எனக்கு காலையில இருந்து உடம்பே சரியில்லத்த, அதான் நீங்களே துவைச்சிருவீங்களோன்னு நினைச்சேன் அத்தை. என்னது நான் துணியெல்லாம் துவைக்கணுமா? ஆமா அத்தை, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காசு கொடுங்க அத்தை. என்னது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போணுமா? முதல்ல இந்த துணியை துவைச்சு போடு, இருந்தா பாத்துக்கலாம், செத்தா சாவு. என்னத்தை இப்படி பேசுறீங்க? இந்த வீட்டுக்காக நான் ஓடா உழைச்சிருக்கேன்ல அத்தை. ஓஹோ, இப்ப மேடம் எதிர்த்து பேசலாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் ஆச்சு உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்ல சோபால தாராளமா உட்கார்ந்துட்டு இருக்கியா? எந்திரிக்க முதல்ல. அதான் சொன்னேனே அத்தை, எனக்கு உடம்புக்கவே முடியலன்னு. என் வீட்ல வந்து இவ்வளவு நாள் தின்னு இவ்ளோ உயரம் வளர்ந்துருக்கல்ல. என்னத்தை நீங்க சொல்றது ரொம்ப அநியாயமா இருக்குத. உங்க வீட்டுல சாப்பிட்டோன்னு நான் இவ்வளவு உயரம் வளரல, நான் முன்னாடில இருந்து இவ்வளவு உயரம் தான் இருக்கேன். நீங்க தான் நான் வந்து சமைச்சு போட்டதுக்கு அப்புறமா ஒரு சுத்து பெருத்து போயிட்டீங்க. ஒரு மாமியார்னு மட்டு மரியாதை இல்லாம இப்படியா பேசுற? பின்ன என்னத்த, உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க துவைக்க மாட்டீங்களோ? வீட்டுக்கு முன்னாடி நீங்களே போய் பெருக்கிக்கோங்க, என்னால பெருக்க முடியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரே எதிர்த்தா பேசிக்கிட்டு இருக்க நீயே. முன்னாடி எல்லாம் என்னைய பார்த்தா பூனையை கண்ட எலி மாதிரி பொந்துக்குள்ள போய் ஒளியுவேன், ஆனா இப்ப என்ன பார்த்தா கண்டுக்காத மாதிரி இருக்க, வேலை சொன்னா செய்யறதே கிடையாது. இனிமேல் எல்லாமே அப்படித்தான் நடக்கும். ஓஹோ, உங்க அப்பா என்னமா வரதட்சணை மூட முடிய கட்டி அனுப்பிட்ட மாதிரி உனக்கு கோவம் வர வருது. முதல்ல இந்த துணி தூக்கி தோச்சிட்டு வாடி. அத்தை, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு உடம்பு முடியாது, என்னால இன்னைக்கு துவைக்கவே முடியாது. அடிச்சி ரொம்ப நாளாச்சு பாத்தியா, அதான் உனக்கு குளிர் விட்டு போச்சு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர உங்க கொடுமை எல்லாம் மீறி போகுது, எல்லாம் மீறி போகுது. ஓஹோ, நான் உன்னை படுத்துற கொடுமைக்கு எல்லாம் வேற இருக்கு நினைச்சியா? கிடையவே கிடையாது. அத்தை சும்மா இருங்க, சும்மா இருங்க. எடி துணி தான சோப்பியா துவைப்பியா? அத்தை உடம்பு முடியல, உடம்பு முடியல. உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அழுக்கு துணி கிடக்க கூடாது. கண்டிப்பா அதை நீ தான் துவைக்கணும். அத்தை ஹாஸ்பிட்டல் போன காசு கொடுங்க. ஓஹோ, ஹாஸ்பிடல் வர போவியா நீ? வீட்ல இருக்க வேலையை பாரு. என்னத்த இது உடம்பு முடியலன்னு சொன்னாலும் இப்படி என்னை கொடுமை பண்றீங்க. என்னடி நீலி கண்ணீர் அடிச்சிட்டு இருக்க? உடம்பு முடியல. துணியை மிஷின்ல எல்லாம் போடக்கூடாது, கையில தான் சோப் போடணும். அச்சோ 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 அச்சமெல்லாம் அச்சோ. என்னடி அடிச்சடியில மூலத்துல குழம்பி போச்சா? அச்சோ 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 அச்சமெல்லாம் அச்சோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சடியில நீலி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்த, இப்ப என்னன்னு பார்த்தா உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உட்கார்ந்து மட்டும் இல்ல, இனிமேல் நான் நின்னுகிட்டு கூட டான்ஸ் ஆடுவேன், பாக்குறீங்களா? அச்சோ 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 அச்சமெல்லாம் அச்சோ. எதுக்கு இந்த ஆட்டம் போற நீயே? எதுக்கு இந்த ஆட்டம்னா, உங்களுக்கு தான் அவார்டு கிடைக்க போறது இல்லையே, அதை நினைச்சு சந்தோஷத்துலதான் ஆட்டம் போடுறேன். என்னடி சொல்ற? எனக்கு ஏன்டி அவார்டு கிடைக்காது? நான் தான் சிறந்த மாமியாருக்கான அவார்டுக்கு தேர்வாகி இருக்கேன்லடி, எனக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும். அதுக்கு முதல்ல நீங்க சிறந்த மாமியாரா இருக்கணுமே. வெளியில அப்படிதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கடி, ஏன்டி எனக்கு அவார்டு கிடைக்காது? இனிமேல் வெளியில யாரும் அப்படி நம்ப மாட்டாங்க. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேடி, ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு சொல்லுடி. உங்க பின்னாடி கொஞ்சம் மேலே பாருங்க. என்னது கேமரா மாதிரி இருக்கு? இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. ஐயோ, அங்கேயும் ஒரு கேமரா. இப்ப தெரியுமே நான் எதுக்கு ஆடுறேன், உங்களுக்கு ஏன் அவார்டு கிடைக்காதுன்னு. ஏன்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ண என்கிட்ட சொல்லுன்னு சொன்னோம்லடி, ஏன்டி சொல்லல? அதுவாத்த மறந்துட்டேன். ஐயோ, இந்த கேமரா இருக்க தெரியாம போச்சே. இப்ப ஏன் நான் டான்ஸ் ஆடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அழ வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். கொஞ்சம் அழுங்க பாப்போம். போச்சே எல்லாம் போச்சே, கேமரா இருக்கே தெரியாம இவ்வளவு கை நீட்டி அடிச்சிட்டேனே, அதெல்லாம் கேமரால ரெக்கார்டா இருக்குமே, போச்சே. எனக்கு எப்படி அவார்டு கிடைக்கும்? இனிமேல் கிடைக்காதே. அச்சோ 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 அச்சமெல்லாம் பச்சோ. பாடாம இருடி, எனக்கு கடுப்பேத்தாம இருடி. எத்தனை நாள் என்ன அடிச்சு கொடுமை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு போய் சிறந்த மாமியார் அவார்டு இப்ப வச்சாங்களா ஆப்பு? எம்மா மருமகளே, ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாத கேமரா இருக்குன்னு இந்த மாமியார் கொஞ்சம் சூதனமா நடத்திருப்பேன்ல. எதுக்கு கேமரா பிக்ஸ் பண்ணும்போது மட்டும் மருமகளே எங்க வீட்டு மருமகளே இங்கு வாழ வந்த திருமகளேன்னு பாட்டு பாட வேண்டியது, கேமரா இல்லைன்னா வெறும் பயம் அவளேன்னு சொல்லி என்ன விளக்கமாத்தல அடிக்க வேண்டியது. இன்னைக்கு வச்சா நான் ஆண்டவன் ஆப்பு. அடியே மருமகளே, ஆப்பு வச்சது ஆண்டவன் இல்லடி, நீதாண்டி. கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரோ இல்லையோ, இந்த கேமரா நீங்க செய்யறதை இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. மேல இருந்து ஒருத்தன் பாக்குறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் அதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருக்கு. அடி பாவி, பிளான் பண்ணி எல்லாத்தையும் சொதப்புனது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா முதல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் கூட பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சிருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேமரா இருக்கு அல்லது மத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி உங்க முன்னாடி யாராச்சும் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.